தமிழால் இணைந்த அத்துணை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹக்கீம் MBBS ஸ்டூடெண்ட் இன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். வெல்கம் டு அச்சீவ் NEET. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் சண்டே நம்ம கண்டக்ட் பண்ண ஒர்க் எனர்ஜி பவர் டெஸ்ட்டோட வின்னர்ஸ் யாரு, டாப் 5 பொசிஷன்ஸை யார் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் சண்டே நம்ம கண்டக்ட் பண்ண போகிற அந்த டெஸ்ட்டோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் எனர்ஜி பவர் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு நாள் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது எல்லாருக்குமே. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ். ஸோ நம்ம நேற்று செஞ்ச தப்புகளை இன்னைக்கு திரும்ப அதே தான் செய்ய போகிறோமா, நேற்று செஞ்ச தப்பை வந்து இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோமா, நேற்று படிக்கல இன்னைக்கு படிக்கல, நேற்று MCQ சால்வ் பண்ணல இன்னைக்கு சால்வ் பண்ணல, நேற்று ரிவைஸ் பண்ணல இன்னைக்கு ரிவைஸ் பண்ணல. ஸோ இதே மாதிரி இருக்க போகிறோமா, இல்லை இன்னைக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு கொஞ்சம் MCQ சால்வ் பண்ணி ஒரு டெஸ்ட்டை எழுதி நம்மளோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி சிந்திக்க போகிறோமா. ஸோ அப்படி சொல்லிட்டு 2 சாய்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ எந்த சாய்ஸை நீங்கள் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. தென் இப்போ நம்ம லாஸ்ட் வீக் கண்டக்ட் பண்ண அந்த டெஸ்ட்டோட டாப் 5 பொசிஷன்ஸை யார் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the name of the students வந்து அசிகா ஸ்ரீ ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் வந்து ஜஸ்டோஸ், தென் தேர்ட் பிளேஸ் வந்து ஸ்ரீ வர்ஷினி, ஃபோர்த் பிளேஸ் வந்து யுவஸ்ரீ, ஃபிஃப்த் பிளேஸ் வந்து மிதுன் ஜெயந்த். ஸோ அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம அச்சீவ் இன் நீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் கெமிஸ்ட்ரி கோர்சஸ், ஃபிசிக்ஸ் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஓகே, நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 2 கோர்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் அச்சீவ் நீட் அச்சீவர் கோர்சஸ் ஃபிசிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். ஸோ இதை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்ம கோர்சஸில் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அச்சீவ் நீட் ஆப் டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். தென் நெக்ஸ்ட் சண்டேவோட டாபிக் என்ன, டெஸ்ட் டாபிக் என்னன்னா எலாஸ்டிசிட்டி. ஸோ எலாஸ்டிசிட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அச்சீவ் நீட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் பேட்ச் அப்படிங்கிற இந்த பேட்சில் நாங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ ஆஃப்டர் ஜாயின் இந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சண்டே வந்து மார்னிங் 9 AM ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 PM இந்த டைம்க்குள்ள எந்த டைமில் வேணாலும் நீங்கள் இந்த எலாஸ்டிசிட்டி சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 ஹவருக்குள்ள அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அது ஒரே ஒரு அட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 45 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டான கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +4 அண்ட் தப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா -1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆயிடும். ஸோ ஆஃப்டர் 7 PM வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் 7 PM கழிச்சு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதுறீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுறீங்க, எவ்வளோ மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ், தென் வந்து எத்தனாவது ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்ஸுமே வந்து டீடைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் இந்த டாப் 3 இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மறக்காம இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்க. தென் எலாஸ்டிசிட்டி சாப்டர்ல வந்து நிறைய வந்து MCQ சால்வ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் MCQs வந்து பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. தென் லாஸ்ட் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எப்படி கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 600+ மார்க்ஸ் மேலே நம்ம எப்படி எடுக்கிறது, ஹவு டு இம்ப்ரூவ் அவர் ஸ்கோர் இன் லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் அதிகமான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஹக்கீம். தேங்க்யூ.